அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரம் சிவன் கொடுக்க போகும் வரம் 7 தலைமுறைக்கும் கிடைக்கும் என்ற வகையில் பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி மிருகஸ்ரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் பலப்படுதுங்க. தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 7க்குரிய செவ்வாய் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இந்த காலகட்டங்கள்ல புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் புதிய கூட்டாளிகள் சேரும் வாய்ப்பும் உண்டுங்க. தொழிலில் தடைகள் அகலுங்க. அதே போல் மனைவி அல்லது கணவன் மூலம் குடும்பத்தில் கூடுதல் வருமானம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த வாரம் இருக்குதுங்க. அதே போல் புதிய கூட்டாளிகள் சேரும் வாய்ப்பு உண்டு. தொழிலில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக உங்களால் காண முடியுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு சற்றும் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெற இருக்கு. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தான குரு 2ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வருங்க. என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டாலும் பிறகு உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் இந்த வாரத்தில் ரிஷபராசினியர்கள் வரையாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் செலவுகள்ல அதிக கவனம் தேவை. காது, மூக்கு, தொண்டை மற்றும் பல் பிரச்சனைகள் வரலாங்க. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லதுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல கணவன் மனைவி உறவுகள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படாமல் இருக்க தவிர்க்க உதவும். வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். தேவையில்லாத வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களையும் தவிர்த்துக்கோங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. குறிப்பா ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் சுக்கிரன் தனாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் 5 கிரகங்கள் சேர்க்கை இருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகம் போன்றவற்றில் எந்த ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்று காத்திருந்தீர்களோ அந்த முன்னேற்றம் இப்போது வரப்போகுதுங்க. அதே போல இந்த வாரம் முழுவதுமே மகிழ்ச்சி கடலில் மிதக்க போகிறீங்க. புத ஆதித்ய யோகம் அதே போல் குரு சந்திர யோகமும் அமைந்து இந்த வாரம் தொடங்குவதால சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைய வழிவகுக்கக்கூடிய தருணமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமையிருக்கு. அதே போல உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் தற்போது 10ஆம் இடம் எனப்படும் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த நேரம் ஒரு யோகமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழில் ஸ்தானம் வலுவடைவதால் தொழில் முன்னேற்றம் உண்டுங்க. இதுவரை ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்கு. ஒரு தொழில் செய்வோர் 2 தொழில் செய்யும் யோகம் உண்டு. குடும்பத்தில் மேலும் சிலருக்கு வேலை கிடைத்து வருமான பற்றாக்குறை அகல இருக்குதுங்க. அதே போல் இந்த வாரத்துல உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு சுக்கிரன் செல்கிறார். அதோடு உச்சமும் அடைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இக்காலத்தில் எண்ணங்கள் ரிஷபராசினியர்களான உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் ஈடேற இருக்குதுங்க. வாழ்க்கை தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். அதே போல் தடுமாறி நின்ற கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக முடிய இருக்கு. பெண்வழி பிரச்சனைகள் அகல இருக்கு. பிறர் போற்றும் அளவிற்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற உங்களின் எண்ணம் கை கொடுங்க. கொடுத்த கடன் வசூலாவதோடு நீங்கள் கேட்ட இடத்தில் உறவுகளையும் கிடைக்கும் நேரமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய், ராகு ஆகிய 6 கிரகங்கள் ஒன்றிணைவது பொன்னான ஒரு நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். தருணங்களில் தொழில் ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்களும் இணைவதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சொந்த தொழில் செய்யும் வாய்ப்பை பெற இருக்கீங்க. அதே போல் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விரிவடையுங்க. அதே போல வங்கிகளும் வள்ளல்களும் போட்டி போட்டு கொண்டு உதவுவாங்க. அலைக்கடலை தாண்டி செல்வோர் அதிக சம்பாதிக்க
சேர்த்து குவிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. இவற்றிற்கு சிவபெருமான் கொடுத்த ஒரு வரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. குறிப்பா ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மிக முக்கிய கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய், ராகு ஆகிய 6 கிரகங்கள் ஒன்றிணைவது பொன்னான நேரமாக அமைய போகிறது. தொழில் ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்களும் இணைவதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சொந்த தொழில் செய்யும் வாய்ப்பை பெற இருக்கீங்க. சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விரிவடையுங்க. வள்ளல்களும் போட்டி போட்டு கொண்டு உதவுவாங்க. அதே போல் அலைகடலை தாண்டி செல்வோர் அதிக சம்பாத்தியம் குவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் லாபஸ்தானத்திற்கு வருகிறார். லாபஸ்தானத்தில் பலமான கிரகமான சனி அடியெடுத்து வைக்கும் போது ஏராளமான லாபம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்ற கவலை அகலுங்க. சனியினுடைய பார்வை பலத்தால் உடல் நலன்ல கவனம் தேவை. ஆரோக்கியத்திற்காக செலவிடும் சூழல் உருவாக இருக்கு. அதே முயற்சி உங்களுக்கு எடுத்தும் ஒரு சில காரியங்கள் முடிவடையாமல் போகலாம். நாள்பட்ட நோய்களை சரி செய்ய மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வீங்க. அதே போல் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புனிதம் அடைவதால் பூர்வீக சொத்து தகராறு அகலுங்க. புதிய சந்தர்ப்பங்கள் உருவாக வழிபிறக்க இருக்கு. அதே போல் விலகி சென்ற உடன்பிறப்புகள் ஈடு செய்ய நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு பகவான் வலம் வரும் இத்தருணத்தில் லாபம் மற்றும் லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சனி மற்றும் ராகு ஆகிய சேர்க்கை ஏற்படுகிறதுங்க. இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்குங்க. குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் அதற்கு ஆறுதலை தரும் விதத்தில் அமைய இருக்கு. திருமண முயற்சிகள் கைகூட இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. திருமண முயற்சிகள் கைகூட இருக்கு. குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. சிலருக்கு வெளியூர் பயணம் ஒன்றை தவிர்க்க இயலாதவையா அமைகிறது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்குதுங்க. அதே போல் பொறுப்புகளும் வேலை சுமையும் அதிகமாகவே இருக்குங்க. தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு நிச்சயம் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு. இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. பலருக்கு வெளிநாடு சென்று அங்கு பணியாற்றும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. ஏற்கனவே அந்நிய நாடுகளில் வேலை செய்து வரும் அன்பர்களுக்கு சில புதிய சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வர்த்தகத்துறையினருக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்குதுங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுகூலமாக இருக்கு என்பதால் தருணங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம். அதே போல் ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.